வணக்கம் நண்பா. எனக்கு 12 ஜூனியர்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நாம் எந்த ஒரு டாப்பிக்கோ இல்லை டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோலாம் பார்க்க போகிறதில்ல நண்பா. இன்ஸ்டன்ட் நீங்கள் தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக இந்த கேள்வி வந்திருக்கும். என்ன ப்ரோ டெல்மி யுவர் கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்கீங்க, என்ன கம்ப்ளைண்ட்டு ப்ரோ அப்படி தானே கேட்குறீங்க? ஒன்றும் இல்லை நண்பா. இப்போ நம்ம சேனல் கிட்டத்தட்ட ஒரு 3200 மேலே சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட வந்துருச்சு. ஸோ அவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ்க்குமே டெஃபினெட்லி என் சேனல் பார்த்துருப்பப்ப அவங்களுக்கு ஒரு சில திங்ஸ் பிடிச்சிருக்கும், ஒரு சில திங்ஸ் பிடிக்காது. கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு என்னோடய சேனலில் எதெல்லாம் லிட்ரலி இல்லை ப்ரோ இது நல்லா இல்லை ப்ரோ, இதை நீங்கள் கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணணும் ப்ரோ அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு நிறைய ஒரு சொல்லணும்னு தோணிருக்கும்ல. ஆனால் அது சொன்னால் நான் எப்படி நினைப்பேன்னு கூட நினச்சிருக்கலாம்ல. ஸோ அந்த மாதிரியான இருக்கக்கூடிய எல்லா கமெண்ட்ஸ் அதை எல்லாமே இந்த வீடியோ கீழே போஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ தட் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நானும் என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணணுன்றது எனக்கும் புரிஞ்சிடும்ல. ஸோ தட் நானும் இம்ப்ரூவ் பண்ணுவேன்ல. பிகாஸ் இந்த சேனலே 100% நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ அப்போ ஸ்டூடெண்ட்டுக்காக ஆரம்பிச்சிருக்கேன்னா உங்களுக்காக அந்த சேனலும் 100% பிடிக்கிற மாதிரி இருக்கணும்ல. என்னால் எவ்வளோ பர்சன்டேஜ் பிடிக்கிற மாதிரி மாற்ற முடியுமான்னு தெரியலை. பட் முடிஞ்ச அளவுக்கு என்னால் எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியுமோ அதை நான் சொல்லிடுறேன். ஓகேவா நண்பா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆல்ரெடி நீங்கள் சொன்ன கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் ஒரு லிஸ்ட்டுமாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த லிஸ்ட்டில் என்னென்னலாம் இருக்குன்றதை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லியிருப்பீங்களா, அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் வீடியோஸை எடிட் பண்ணணும்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. லைக் எடிட் பண்ணி வீடியோ போட்டிங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் ப்ரோ, பிக்சர்ஸ்லாம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணால் சூப்பராக இருக்கும் ப்ரோ அப்படின்னு சொன்னீங்க. நீங்கள் சொல்கிறது 100% கரெக்டு. ஈவன் எனக்கே புரியுது. பட் பிரச்சனை என்னென்னா எனக்கு எடிட் பண்ண தெரியாது. சரி கற்றுக்கலான்னு பார்த்தா ஆல்ரெடி டைம் பயங்கரமாக போயிட்டுருக்கு. இதில் கற்றுக்கலான்னு பார்க்குறக்க எனக்கு டைம் சுத்தமாக இல்லை. ஸோ ஒன்று எடிட்டர் தெரிஞ்சவங்ககிட்ட என் வீடியோ கொடுத்து நான் எதாவது எடிட் பண்ணிக்கணும், இல்லைன்னா நானே கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்டு அதை எடிட் பண்ணி வீடியோ போடணும். சரி ஓகே, எனக்கு என்ன ஆப்ஷன் பர்ஃபெக்டாக வேலை செய்யும்னு தெரியலை. நான் எப்படியாவது அதையும் முடிஞ்ச அளவுக்கு என்னால் என்ன பண்ண முடியுமோ அதையாக நான் பண்ணி எடிட் பண்ணி வீடியோ சூப்பராக போட்டுறேன். அதுக்கப்புறமா இந்த மாதிரி பேசுகிற வீடியோஸை ப்ரோ நீங்கள் 15 to 20 minutes பேச வேணாம், 10 to 12 minutesக்குள்ளேயே பேசி முடிச்சிருங்க, பிகாஸ் எங்களுக்கு டைம் ரொம்ப வேஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் கமெண்ட் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதையும் டெஃபினட்டாக நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். 10 to 12 minutesக்குள்ளேயே முடிஞ்ச அளவுக்கு பேச பார்க்குறேன். அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு போனாலும் 15 minutesக்குள்ளே போகிறேன். எப்போயாவது ஒரு வாட்டி மேபி கண்டென்ட் ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா 20 minutes கிட்டே போகும். அந்த ஒரு வீடியோ மட்டும் அப்படி இருக்கட்டும். மிச்சபடி மோஸ்ட்லி மினிமம் 10 to 15 minutesக்குள்ளே எப்படியாவது முடிக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ இது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி. இதுக்கு அடுத்து ஆல்ரெடி டீச்சிங் வீடியோஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ அதை நான் ஆல்ரெடி உங்களுக்கு போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். அண்ட் ஒவ்வொரு டைப் ஆஃப் ஓவர்லுக் கொஷின்ஸ் அப்லோட் பண்ண சொன்னீங்க. அதுவும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணி முடிச்சிட்டேன். அந்த ஓவர்லுக் கொஷின்ஸை எப்படி உங்களுக்கு கண்டுபிடிக்கணுன்றதையும் சொல்லி கொடுத்துட்டேன். அண்ட் மற்ற ரியாலிட்டி பேஸ்டு வீடியோஸ்ன்னு இந்த மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் ஓரளவுக்கு கமெண்ட் செக்ஷனில் என்னென்ன கேட்டிங்களோ அதை முடிஞ்ச அளவுக்கு என்னால் எவ்வளோ போஸ்ட் பண்ண முடியுமோ பண்ணிட்டேன். பட் இதை தவிர்த்து உங்களுக்கு ஒரு சில விஷயங்களில் என்னோடய சேனலில் உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம், அதை இம்ப்ரூவ் பண்ணுங்கள் ப்ரோன்னு சொல்லலாம். ஸோ அதெல்லாம் நீங்கள் இன்றைக்கான வீடியோவில் கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்கன்னா டெஃபினட்டாக அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு நான் டெஃபினட்டாக என்னோடய சேனலில் ஃப்யூச்சராக உட்காந்து இம்ப்ரூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ இதை பண்ணுறதுக்கு மெயின் ரீசன் எனக்காக இல்லை, என் சேனல் க்ரோ ஆகணும்னுக்காக இல்லை, கம்ப்ளீட்லி உங்களுக்கு இந்த சேனல் பிடிக்கணும்னுக்காக தான். பிகாஸ் எனக்கு இப்போ இருக்கிற சேனலே எனக்கு ஓகே தான், எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் உங்களுக்கு நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கணும்ல. ஸோ இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வேணும்னு நினைப்பீங்களே. ஸோ அந்த மாதிரி சொல்கிறேன். இதை தவிர்த்து எனக்கு பெருசாக என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும்னு எனக்கு ஐடியா இல்லை. ஸோ அந்த ஐடியாவை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்கன்னா ஈஸியாக நானும் இம்ப்ரூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அது டெஃபினட்டாக உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், எனக்கும் டெஃபினட்டாக சேனல் க்ரோ ஆச்சுன்னா அதுவும் யூஸ்ஃபுல் தானே. ஸோ அதனால் அதுவும் நல்லாயிருக்கும். ஸோ ஓகே நண்பா. ஸோ என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், என்னென்ன நான் இம்ப்ரூவ் பண்ணலாம், என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் அது எல்லாமே நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ப்ளீஸ் சொல்லுங்கள். எதை பற்றியும் என்ன கமெண்ட் வந்தாலும் நான் எதுவுமே சொல்ல போகிறதில்ல. முடிஞ்ச அளவுக்கு அந்த கமெண்ட்டுக்கு நான் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலான்றதை யோசிப்பேனே தவிர்த்து வேறு எதுவும் நான் நினச்சிக்கலாம் மாட்டேன். ஸோ அதனால் எது இருந்தாலும் ஓகேவா, என்ன கமெண்ட் இருந்தாலும் சொல்லுங்கள். ஆஸ் யூஸ்வல் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நீங்கள் என்ன கமெண்ட் போட்டாலும் சரி நான் எல்லாருக்குமே இன்றைக்கி வரைக்குமே கிட்டத்தட்ட சேனல் ஸ்டார்ட் பண்ணி எத்தனை மாதம் ஆச்சு, இன்னையோட 3 months 3 months முடிஞ்சிருச்சு. நான் கரெக்டாக April 18 ஃபஸ்ட் வீடியோ வந்திருக்கோம். இன்றைக்கி July 18 ஆமாம் July 18 கரெக்டு, டேட் ஞாபகம் இல்லை அதனால் சொன்னேன். ஸோ July 18 ஆகி 3 months கம்ப்ளீட் ஆகிடுச்சு.
ஆனால் இன்றைக்கு வரைக்குமே ஒரு கமெண்ட் விடாமல் என் சேனலில் எல்லா கமெண்ட்டுக்கும் ரிப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ சேம் கோஸ் ஃபார் திஸ் வீடியோ ஆல்சோ அண்ட் ஃப்யூச்சர் வீடியோஸ்லேயும் நான் இதே தான் பண்ண போகிறேன். அதனால் பயப்படாமல் என்னென்ன இம்ப்ரூவ் பண்ணணுமோ அதை ப்ளீஸ் சொல்லுங்கள். ப்ரோ இந்தந்த விஷயம்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னீங்கன்னா ஓகே, பட் ஆனால் அதெல்லாம் கமெண்ட் பண்ணாதீங்க நண்பா. பிகாஸ் அது உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகும்ல. பிகாஸ் நல்லா இருக்குன்னா நான் அதை அப்படியே கண்டினியூ தான் பண்ண போகிறேன். ஸோ ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருந்தால் மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றபடி இந்த குட் கமெண்ட்ஸ் எதுவும் எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி வேணாம். உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகும். அதுக்காக தான். ஏன்னா நீங்கள் அந்த கமெண்ட் போடுறதுக்கு அந்த டைமில் நீங்கள் வேறு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக பண்ணலாம். ஈவன் நீங்கள் என்டர்டெயின்மெண்ட்டே பார்க்கறதுனால அந்த டைமை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறேன், படிக்கிறதுக்காகன்னு சொல்லலை. இதுக்கு உட்காந்து நீங்கள் கமெண்ட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் அது எதுக்கு வேஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான். ஓகேவா நண்பா? ஸோ ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். என்னமா இருந்தாலும் ஓகே, டெஃபினட்டாக நான் அதை இம்ப்ரூவ் பண்ணுவேன். தட்ஸ் இட் நண்பா. இதை பேசுகிறதுக்கே எனக்கு 6 நிமிஷம் ஆயிருக்கு. நான் என்ன பண்ண சொல்லுங்கள். எனிவே, ஸோ நாளைக்கு உங்களுக்கு ஒரு நியூ வீடியோ, டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பேஸ்டு வீடியோ தான் ஸோ போடுறேன். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கான வீடியோவை கரெக்டாக சொன்னீங்கன்னா, கமெண்ட் சொன்னீங்கன்னா நான் அதை இம்ப்ரூவ் பண்ணி என்னோடய பெஸ்ட்டை என் ஃப்யூச்சர் வீடியோஸில் நான் முடிஞ்ச அளவுக்கு கொடுக்குறேன். என்னால் எவ்வளோ இம்ப்ரூவ் பண்ண முடியுமோ உங்களுக்காக 100% உங்களுக்காக நிற்கிறேன், உங்களுக்காக இம்ப்ரூவ் பண்ணுறேன். உங்களை முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ மார்க்ஸ் என்னால் பூஸ்ட் பண்ண முடியுமோ அதை கண்டிப்பாக பண்ணுறேன். ஓகேவா நண்பா? பாய். ஐ ஹோப் எல்லோரும் சூப்பராக படிப்பீங்கன்னு நம்புகிறேன். சூப்பராக படிங்க, சூப்பராக மார்க் எடுங்க, வேறு லெவல் பண்ணுங்கள். அவ்வளோதான்.